ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயம் பார்க்குறோம். எப்படி பரதர் மானாக பிறந்தாருங்கிறது இந்த 8வது அத்தியாயத்தில். 7வது அத்தியாயத்தில் பார்த்தோம், பரதர் பரத வருஷே நம்ம சங்கல்பம் பண்ணுறோம் இல்லையா, ஆண்டு கொண்டிருந்த தன்னுடைய வருஷத்தை, தன்னுடைய நாட்டை தன்னுடைய மகன்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோ எப்பொழுதுமே பகவத் சிந்தனையோடு பகவத் சேவனம் பண்ணி பக்தியோடு பக்தி மிகுந்து பிரேமையாகி இல்லறத்தை எல்லாம் விட்டு கிரகஸ்தாசிரம தர்மத்தை விட்டு வெளியே வந்தார். மனப்பிரசமாக வெளியில் வந்துட்டார்ன்றதை பார்த்தோம். இப்படி சூரிய நாராயணனுடைய அழகான அந்த ஒரு ஸ்லோகங்களையெல்லாம் சொல்லி பரோரஜகன்னு சொல்லி அந்த சூரிய தேவனுடைய அழகான ஸ்லோகங்களை சொல்லி தன்னுடைய மனதை பகவானிடத்திலேயே செலுத்தி கொண்டு இருந்தாருங்கிறது 7வது அத்தியாயத்தில் பார்த்தோம். 8வது அத்தியாயத்தில் ஸ்ரீசுகர் சொல்கிறார், ஏகதாத்து மகாநத்தியாம் கிருதாபி. ஒரு நாள் ஏகதாத்து ஒரு சமயம் இவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய அத்தியாயன விஷயங்களெல்லாம் முடித்து கொண்டு கண்டகி நதியில் ஸ்நானம் செய்து கொண்டு கர்மானுஷ்டாங்களும் முடிச்சுட்டு இந்த நதியோரமாகவே அவர் உட்காந்து முகூர்த்த திரய முதகாந்த விவேஷக 3 முகூர்த்த காலம் ஓங்கார பிரணவ மந்திரத்தையே உச்சரித்து கொண்டு அமர்ந்திருந்தாராம். அந்த சமயம் ஒரு ஹரிணி பெண்மான் தான். தத்ர ததா ராஜன்னு இவர் சொல்கிறார், சுகர் சொல்கிறார், ராஜன்னு தத்ர அங்கு, ததா அப்பொழுது, ஹரிணி ஒரு பெண்மான், பிபாசையா தண்ணி தாகம், அதுக்கு தாகத்தோட ஜலாசயத்துக்கு அந்த ஜலாசயம்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா, நீர் கொண்ட இடத்த தான், தடாகமோ நதியோ அதுதான் ஜலாசயம். ஜலாசயத்துக்கு வந்திருக்காங்க. இது நீர் அருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வர்றச்சு கொஞ்சம் தண்ணியானு குடிச்சுட்டு தயா வேபியமான உதகே தாவது. அப்போ அந்த நேரத்தில் அந்த அந்த தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறத ஒரு பெரிய பயங்கர உத்தபதத்து பெரிய சப்தம் கேட்கறது. இது சிங்கத்தினுடைய ஒரு கர்ஜனை கேட்கறதான். அதை கேட்ட உடனே இது பயப்படுறது. மான்கள் இல்லை, சாதாரணமாகவே பயப்படும். இந்த கேட்ட உடனே இந்த பெண்மானானது தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சுட்டு இதை கேட்டது பயந்துட்டு என்ன பண்ணிட்டோ அதுக்கு படப்படான்னு ஆகிடுத்து. அது அக்கறைக்கு அப்படியே தாவிடலாமா அப்படின்னு சொல்லி அப்படி எழும்பி தாவித்தான். அந்த தாவின உடனே தஸ்யா உத்பதந்தியா, அப்போ அதனுடைய கர்ப்பத்தில் இருந்த குட்டி விழுந்துருத்து கீழே, அந்த நதி ஜலத்தில் விழுந்துருத்து. இது என்ன பண்ணித்தோ அந்த அப்படி போன உடனே அந்த கர்ப்பத்துலேருந்து இது வந்துடுத்து. இது அப்படியே மயங்கி ஒரு குகையினுடைய வாயில் அப்படி அந்த பக்கம் விழுந்துடுத்து வேகமாக தாவினதுனால. இந்த பயம், இந்த தாவினது, கர்ப்பம் நழுவினது எல்லாம் சேர்ந்து அது அந்த மான் என்ன பண்ணிட்டு பாவம் அதுக்கு முடியாமல் அது இறந்துபட்டுது. அது விழுந்து இறந்த உடனே இது எல்லாம் பார்த்துட்டுருக்கார் இவர். பார்த்தா அந்த குட்டி இல்லையா, அந்த அதுக்கு என்ன தெரியும் பாவம், அந்த பிறந்த அந்த மான்குட்டி அது அப்படியே நதி வெள்ளத்தில் அப்படி பரிதவிச்சுட்டுருக்கு. கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப அனுகம்பை, ரொம்ப கருணாவானாக இருந்துட்டு இவர் என்ன வச்சுச்சோ பாவம் இதை பொழுதுட்டு அப்படின்ட்டு ராஜஸ்ரீ பரத ஆதாய மிருதமாதரம் நித்தியாசிரம பதமான நயத்து. அதை எடுத்துன்னு வந்தார் தன்னுடைய ஆசிரமத்துக்கு. குழந்தைய அந்த குட்டி மான்குட்டியை எடுத்துன்னு வந்தார். குழந்தைய எடுத்துன்னு வரா மாதிரி எடுத்துன்னு வந்ததோடு இல்லை, அது என்னெல்லாம் பண்ணாருங்கிறது தான் அடுத்து 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். தஸ்யஹவா ஏன குணக உச்சைரேதஸ்மின் கிருத நிஜாபிமானஸ்யா அரஹஸ்தத் போஷண பாலன லாலன பிரீணானுத்யானு தியானினாத்ம நியமாக. இதை என்ன பண்ணார், பிரேரணையோ அது ரொம்ப பிரேமையோட அதை கொஞ்சிண்டு லாலனை பண்ணிண்டு போஷணம் பண்ணிண்டு அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அதை ரொம்பவும் அதையே நினைத்து கொண்டு இருந்தார். தன்னுடைய நியமங்களை, நித்திய நியமங்களை அவர் மறந்தே விட்டார். அதை மறந்து விட்டார்னா அது எல்லாம் அது செகண்டரியாக போய் எடுத்துப்போம். ப்ரைமரி இந்த மான்குட்டி தான். சில நாளில் என்னென்னா அவர் பண்ணுறது எல்லாமே நின்று போயிடுது. சில சமயம் நம்ம கூட இது மாதிரி பண்ணுவோம். ஏதோ நம்ம சில விஷயங்களை ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அப்படியே விட்டுடுறது.
வேறு ஏதோ ஒன்று நம்மளை வந்து திருப்பிடும் இல்லையா. அதே போல் இவர் வந்து மான்குட்டியே நினச்சிட்டு இருக்கார். தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போயிடுத்து. இந்த மான்குட்டியை வந்து பார்த்துக்கிறதுலையே அவருடைய மனம் போயிடுது. என்னென்னா பாவம் இது அஹோ பதாயம் ஹரிணகுணக கிருபன ஈஸ்வர. இது வந்து பாவமான இந்த மான்குட்டி அதோட சொந்த பந்தங்கள் எல்லாம் பிரிச்சுட்டு என்கிட்ட வந்து பகவான் கொண்டு வந்து விட்டுருக்காரு. பாவம் இது என்னையன்னா நம்பின்னு இருக்கு, என்னையே சரணாகதி பண்ணியிருக்கேன். இது பாவம் மாமேவ மாதா பித்தரோ, நான் தானே அதுக்கு அதோட அம்மா அப்பான்லாம் என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன், பிராத்ருன்னு நான் என்ன அண்ணாவா அது நினச்சிட்டு இருக்கு. இப்படி இருக்கே பாவம், இது வேற ஒன்றுமே தெரியலையே. இப்படி இருக்கிறத ஏவ மயா பராயணஸ்ய போஷண பாலன பிரீனன லாலன மனசூயுனா, இதை வந்து நான் அப்புறம் லாலனை பண்ணுறதும் போஷணம் பண்ணுறதும் பண்ணி தானே ஆகணும். என்னையே நம்பி வந்திருக்கேது, என்னையே சரணாகதி பண்ணியிருக்கேன், பாவம் என்னையே நான் ஆசிரிச்சுன்னு இருக்கேன்னு அந்த எண்ணத்துலேயே அந்த மான்குட்டியை வளர்க்குறாராம். அது அவர் சொல்கிறார். அதுக்கு என்னென்னா யூஸ்வலாகவே நல்ல ஒரு தன்னுடைய மைண்டை எலிவேட் பண்ணினவா. எப்படின்னா தன்னை பற்றி நினைக்காம சுற்றி இருக்கவா எல்லாருக்குமே கிருப்பண சுகிருத்தை, அதாவது ரொம்ப பாவப்பட்டு இரக்கத்தை வேண்டி இருப்பவர்கள்னு சொல்லுவோம்ல, அவகிட்டெல்லாம் ரொம்பவுமே அவர்கள் வந்து தன்னை பற்றி நினைக்காம அவர்களை எப்படி உதாரணம் பண்ணுறதுன்னு தான் நினச்சிப்பாங்க. அப்போ இவர் எப்பொழுதுமே எப்படின்னா இது கிருதானுஷங்க 11வது ஸ்லோகத்தில் சார் ஆசன சயனாடன ஸ்நான அவர் வந்து அந்த மான்குட்டிக்கிட்ட இருக்கிற ஸ்னேகத்தினால உட்காந்துட்டு இருக்கிறச்சையும் சரி, சயனம் படுக்கிறச்சையும் சரி, அப்படி நடந்துட்டு இருக்கிறச்சையும் சரி, ஸ்நானம் பண்ணுறச்சையும் சரி, சாப்பிட்றச்சும் சரி, அவருடைய மனசெல்லாம் ஸ்னேகானுபத்த ஹிருதய ஆசீத்து அதோட கட்டி நொடுத்து. அந்த மான்குட்டி தான் இவருக்கு எல்லாமே எடுத்து. இவர் வந்து இந்த தர்ப சமித்தெல்லாம் எடுத்துன்னு வரலாம், புஷ்பம் காய்கனிகள்லாம் எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாருன்னா, சிச்சோ இதை எப்படி நான் தனியாக விடுறது, ஹரிண குணக்கேன வனம் சமாவிஷதிகி, நான் பாட்டுக்கு இதை விட்டுட்டு போயிட்டேன்னா எதுகளாக வந்து இந்த ஹரியை இந்த மான்குட்டியை சாப்பிட்ருமா, நாய் நரியெல்லாம் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துலலாம் இதை கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போகிறச்ச இது என்ன பண்ணும், அப்படி புல்லை பார்த்து அப்படி இப்படியே மோந்துட்டு அங்கங்கே நிற்கும் இல்லையா. அதை பார்த்துட்டு அவருக்கு ஐயோ பாவம் இது இப்படி நின்றுருக்கே, இதுக்கு கால் வலிக்கிறதோ அப்படின்ட்டு எடுத்து தூக்கி வச்சுக்கிறான். தன்னோட தோளில் போட்டு போகிறான். தோளில் போட்டுட்டே நடந்துட்டு போகிறான். கொஞ்சம் கழிச்சா தன்னுடைய மாரில் போட்டுருவான். உரசி அதுதான் சொல்கிறார். ஏவத் முத்சங்க உரசி சாதாயோ பலாலயன் முத்தம் பரமாம வாப்ப, அதே கொஞ்சிண்டும் லாலனம் பண்ணிட்டும் அப்படியே இருக்கார். அப்போ இவர் தன்னுடைய கர்மா எதான பண்ணலான்னு அவரே உட்காந்துட்டா கூட அப்படி பார்ப்பாராம். மான்குட்டி பார்க்கறச்செல்லாம் அது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அப்படி திரும்பி பார்ப்பார். அப்போ அவருக்கு ரொம்ப மனசு நிம்மதியாகிடுமா. பாவம் அப்படி உட்காந்துட்டுருக்கே, ஸ்வஸ்தி சாத் வச்ச தே ஆசீர்வாதம் பண்ணுவாரான். குழந்தை உனக்கு நல்லது நடக்கட்டும், ஸ்வஸ்தி சாத் வச்ச தே சர்வத இதி, எப்போ பாரு இதே நினச்சிட்டு இருப்பார். இதுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு என்னுடைய கர்மாவை பண்ணுவார். அப்படி ஒரு நாள் அதாவது இப்படி பண்ணிகிட்டே இருக்கச்சு திடீர்னு அந்த மானை காணோன்னா உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவார். என்ன புலம்புவார்னா, ஐயோ எங்கே போயிடுது இது எங்கே போயிடுது, எப்படி புலம்பானா நஷ்டத்ரவின இவ கிருப்பனக, அதாவது கையில் இருக்க திரவியம் இழந்தவன் எப்படி கலங்குவானோ அந்த மாதிரி கலங்குவாராம் இந்த மான்குட்டி. ஐயோ பாவம் அது எங்கே போயிடுதுன்னு தெரியல, எனக்கு என்ன நம்பி வந்ததே, நான் இப்படி பண்ணிட்டேனே, இது திருப்பி என்கிட்ட வருமா, என் ஆசிரமத்துக்கு வருமா, இதெல்லாம் இந்த புல்லெல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் பார்ப்பேன்னா இது எதையாவது சென்னாயோ ஓனாயோ எதாவது கடிச்சிருக்குமா, இப்படியெல்லாம் அவர் வந்து நினச்சிட்டே இருந்தார். அப்போ வந்து சாயங்காலம் வேலை ஆகிடுத்து, சூரிய பகவான் அஸ்தமனம் ஆக போகிறார். இன்னும் காணுமே இந்த மான்குட்டி, எங்கே ஓடித்தோ தெரியலையே. எப்படி இந்த மான்குட்டி அது ஹரிண ராஜகுமாரன் போல் இந்த மான்குட்டி அது அவ்வளவு அழகாக விளையாடின்னு இருந்தது, இப்படி போயிடுது, இது திருப்பி வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்னு யோசிச்சு உட்காந்துருக்கார். அப்படி அவர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறார். அது எப்படியெல்லாம் இருந்தது என்கிட்ட இவ்வளோ பாசமாக இருந்தது, நான் அப்படி விளையாட்டுக்குன்னா நான் கோவப்படுற மாதிரி இப்படி கண்ணை மூடிட்டேன்னா நேராக அங்கேருந்து வந்து தன்னோட அழகான அந்த கொம்போட நுனியினால் வருடி கொடுக்குவேன். எப்படி இருக்கும் அது,
பிரேம சம்பிரமேன சகித ஆகத்திய விஷத பருஷ விஷானாகிரேன லுட்டதி. அது அப்படியே அந்த சும்மா ஒரு கள்ளக்கோபம் மாதிரி இவர் காமிச்சா கூட அழகாக அது வந்து கொம்பால் அப்படி வருடி எனக்கு கொடுக்குமே. இது என்ன ஆகிடுதுன்னு தெரியலையே. நான் இது மாதிரி அவிசு இது எல்லாத்தையும் தர்பையெல்லாம் வச்சுட்டு இருந்தா அதை பல்லால் பிடிச்சி கடிச்சதுன்னா எனக்கு கோவம் வந்துடும். உடனே நான் திட்டுவேன், அப்படி பார்ப்பேன். அதட்டின உடனே பயந்து நடுங்கிட்டு ருஷிகுமார மாதிரின்னா உட்காந்துட்டுருக்கோம். அது ருஷிகுமார வதவகித கரண கலாபாஸ்தே அப்படியே சமத்தா உட்காந்துட்டுருக்குமே. பாவம் அது என்ன பண்ணுறதோன்னு தெரியலையே. ஐயோ இந்த பூமியில் தானே இப்படி குளம்படியெல்லாம் தெரியறது, இப்படி தானே குச்சி அது ஓடின்னு இருந்தது. அதனுடைய ஸ்பர்ஷம் பட்டதுனால இந்த பூமி என்ன புண்ணியம் பண்ணித்தோ, இங்கே அழகான வேள்வி பண்ணுறதுக்கு சிறந்த இடமா இது மாற்றிருக்கே அப்படின்லாம் விதவிதமாக அந்த மான்குட்டியை பற்றியே நினச்சிட்டு இருக்கார். சந்திரமா வந்துட்டா சந்திரனில் பார்க்குற அந்த மானோட லட்சணத்தை பார்த்துட்டு, ஐயோ என் மான்குட்டி இப்படி தானே இருக்கும், பாவம் அது அம்மா தான் செத்து போயிடுத்து, இது என்ன பண்ணும் பாவம், ஆசிரமத்துலேருந்து இதுவும் காணா போயிடுது, யார் இதை காப்பாற்றுவா இப்போது, இது என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியலையே அப்படின்னு புலம்புறவர் அப்படியே மனசு வருத்தப்பட்டுட்டே இருக்கார். இந்த அழகான சந்திரமா வந்து என்ன இந்த மான்குட்டி இப்படி என்னை பிரிஞ்சு போயிடுத்து, என் மனசு அப்படியே எரியது, இந்த சந்திரமா என்னை வந்து அப்படியே அணைச்சிக்க மாட்டாளா, நான் அணைச்சிக்க மாட்டாரா, நல்லா அப்படியே சில்லுன்னு பண்ணிட மாட்டாரா, என் மனம் அப்படியே கொதிக்கிறதே அப்படின்னு அவருடைய சித்தம் கலங்கிட்டே இருக்கிறச்சே மான்குட்டிங்கிற ஒரு ரூபத்தில் அவருடைய அந்த முன்ஜன்ம ஊழ்வினை அது என்ன பண்ணிட்டுன்னா, எப்படி தபஸ்வியாக இருந்து யோகானுஷ்டானம் பண்ணி தன்னுடைய புத்திரர்களுக்கே நல்ல உபதேசங்கள்லாம் சொல்லி எல்லாத்தையும் துறந்து வைராகிய பக்தியோட வெளியில் வந்தவர் இந்த மானின் ரூபத்தில் வந்து அது வந்து தன்னுடைய மனத்தை எல்லாம் மானிடத்தில் கொடுத்துட்டாரே. அதுக்கிட்டே கொஞ்சி குலாவி லாலனம் பண்ணி போஷணம் பண்ணி தன்னுடைய ஆன்மஸ்வரூபம் நான் யார், நான் என்னத்துக்காக இங்கே வந்திருக்கேங்கிறதே மறந்துட்டாரே. அந்த நேரம்தான் அவருடைய கடைசி நேரமாக இருந்தது. அந்த நேரத்தில் அப்படியே அவர் போக போகிறாருங்கிறச்சு அந்த மான்குட்டியை பற்றியே நினைப்பு வருது. அவர் அந்த அப்படியே அந்த மான்குட்டியை பற்றி சொல்கிறச்ச சதா மிருக சரீரமாகப்பா, ஏன்னா அது அங்கே அப்படி வருத்தான். அதை பார்த்து கொண்டே மான்குட்டியில் அப்படியே லயித்து கொண்டே அது சோகமாக பக்கத்தில் உட்காந்துருக்கு. அதை பார்த்துட்டு இருக்க மனம் அதுலேயே இருக்கிறச்சே அவருடைய கலேவரம், அவருடைய பாடி, அவருடைய தேகம் வந்து தேகத்தை விட்டு ஜீவாத்மா பிரிந்தது. மான்குட்டியே நினச்சிட்டு அவருடைய உயிர் போயிடுத்தான். அதுதான் அவர் சொல்கிறார், முன்னாடி பிறவியில் அவர் வந்து இந்த மான்குட்டியாக நினச்சி போனதுனால அடுத்த பிறவி மான்குட்டியாக பிறந்து, ஆனாலும் தத்ராபிஹவா ஆத்மனோ மிருகத்வ காரணம், அவர் வந்து முன்னாடி செய்த அந்த பெரிய பகவத் ஆராதனத்தினால மானா பிறந்தா கூட அவருக்கு முன் ஜென்மத்தினோடது எல்லாம் அவருக்கு மனசில் இருந்து தான். அதனால் அதையே நினச்சிட்டு அஹோ கஷ்டம், என்ன பாரு நான் வந்து இந்த நல்ல இடத்துலேருந்து நான் நழுவி வந்துட்டேனே, காட்டுக்கு வந்துட்டேனே, இப்படி நான் ஒரு 4 காலியே அப்படி இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மனம் எல்லாம் அப்படியே உருகிறதான். பகவானோட சரண கமலங்களையே நினைத்து கொண்டு தியானம் பண்ணி பாடி வழிபட்டுருக்கிற அந்த எண்ணம், அதில் நான் ஈடுபடுத்தலையே, நான் அதுலேருந்து இங்கே வந்துட்டேனே, இப்படி மான்குட்டி பின்னாடி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து மானாக பிறந்த போதும் அவருக்கு அந்த ஒரு பச்சாதாபம் இருந்துதான். ஆனாலும் அந்த வைராகியத்தை வெளியே காட்டாமல் மானாக பிறந்தவர் என்ன பண்ணிட்டாராம், தன்னுடைய தாய்மான் தன்னுடைய சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு காலஞ்சரம்ங்கிற ஒரு மலை தாழ்வாரம் இருந்துதான் அந்த இடத்துக்கு வரார். அங்கே அழகாக புலஸ்தியருங்கிற ரிஷிகள் இருக்கிற ஆசிரமத்துக்கு வந்தார். மானாக சொல்கிறேன், மானுடைய ரூபத்தில் அப்படியே இருக்கிறச்சு தன்னுடைய கடைசி காலம் வரப்போகிறது. பிரதீட்சமானக தஸ்மின் நபி காலம் பிரதீட்சமானக, தன்னுடைய கடைசி காலத்தை எதிர்பார்த்துருந்தார். எது கூடியும் சங்கா ஒட்டுதல் வரக்கூடாது என்று நினைத்து கொண்டு எல்லாத்துலேயும் தனியாக இருந்தார். ஏதோ புல் சருகு எதாரும் இருந்தால் சாப்பிடுவார். அப்படியே இருந்தவர் கண்டகி நதியிலேயே அப்படியே காலை அழுத்தி வைத்து கொண்டு அந்த சரீரத்தை விட்டுட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆரம்பிக்கிறச்சே என்ன ஆரம்பித்தோம், 8வது அத்தியாயம் முதல்ல ஆரம்பிக்கிறச்சே பரதர் கண்டகி நதியில் குளித்து அனுஷ்டானம் செய்தார்னு இல்லையா. அவர் பரதர் வந்து மானை நினைத்து கொண்டு மானாக பிறந்து
மானாக பிறந்தாலும் முன்ஜென்ம சுகிருத்தத்தினால அது அவருக்கு எல்லாம் தெரிந்து எதிலும் பற்றற்று அதே கண்டகி நதியிலே தன்னுடைய மான் சரீரத்தை நீத்தார் அப்படின்னு சொல்லி 8வது அத்தியாயம் முடியாது. ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ. ओम मद पंचमस्कंदे अष्टमोऽध्यायः श्रीशुकवाच एकधातु महानद्यां कृदाभिषेक नयमिगावश्यक ब्रह्माक्षरम् अभिगृह्णानो मुहूर्तत्रयं मुदगान्त उपविवेश तत्र तथा राजन् हरिणी विभासया जलाशयाभ्यासम् एक एव उपजगाम तया बेवीयमान उदके तावत्येव अविदूरेण नदतो मृगपतेः उन्नादो लोकभयङ्कर उदपतत् तम् उपश्रुत्य सा मृगवधूः प्रकृतिविक्लवा चकितनिरीक्षण सोऽथरामपि हरिभयाभिनिवेश व्यग्रहृदया पारिप्लवद्दृष्टिः अगददृशा भयात् सहसैव उच्चक्राम तस्या उत्पतन्त्यान्दर्वन्त्या उर्भयावगलितो योनि निर्गतो गर्भः स्रोतसि निपपात तत्प्रसव उत्सर्भन भयगे दादुरा स्वकनेन वियुज्यमाना कस्याञ्चित्तर्यां कृष्णसारस सती निपपात च ममार तं तु येन गुणगं कृपणं श्रोतसानुह्यमानम् अभिवीक्ष्य अभवित्तं बन्धुरिवानुकम्पया राजश्रीः भरदादाय मृतमादरम् इति आश्रमपथम् अनयत् तस्य हवायेन गुणग उच्चैरेतस्मिन् कृतनिजाभिमानस्य आहारः तत्पोषणपालनलालनप्रीणन अनुध्यानेन आत्मनियमाः सहायमाः पुरुषपरिचर्यादय एकैकशः कतिपयेन आहर्गणेन वियुज्यमानाः किल सर्व एव उदवसन् अहो बदायं हरिणगुणगः कृपणेश्वररथचरणपरिभ्रमणरयेन स्वगन सुहृद्बन्धुभ्यः परिवर्जितः शरणं च मा उपसादितो मामेव माता पितरो भ्रातॄज्ञातीन् यौतिकांशैव उपयय नान्यं कञ्चन वेदमयादिविश्रमतश्च अत एव मया मत्परायणस्य पोषणपालनप्रीणलालनमनसूयनानुष्ठेयं शरण्य उपेक्षा दोषविदोषाम् नूनं हि आर्याः साधवोपशमशीलाः कृपणसुहृत्येवं विधार्थे स्वार्थानपि गुरुतरानुपेक्षन्ते इति कृतानुषङ्गासनशयानट स्थानाशनादिशो सह मृग जहूना स्नेहानुबद्धहृदयासीत् कुशकुसुम समित् पलाशफलमूलोदकानि आहरिष्यमानो वृकसाला वृद्गादिभ्यो भयम् आशंसमानो यदा सः हरिणगुणकेन वनं समाविशति पदिषु च मुक्तभावेन तत्र तत्र विषक्तम् अधिप्रणयपरहृदयः कार्बन्यास्कन्देन उद्वहति एवमुत्सङ्ग उरसि जादाय उपलालयन्मुदं परमाम् अवाप क्रियायां निर्वर्त्यमानायाम् अन्धनाळोवे उत्थाय एतमपि चक्षीदर्हि वावस वर्षपतिः प्रकृतिस्तेन मनसा तस्माशिष आशास्ते स्वस्ति स्वात्वत्सते सर्वत इति अन्यदा पृशम् उद्विग्नमाना दृष्ट नष्टद्रविण इव कृपणः सर्वकरुणम् अधिदर्शेन हरिणगुणगविरह विह्वलहृदय सन्तापहत्तमेव अनुशोचन् किल कश्मलं महतय अभिरम्बित इति उवाच अभिबद स वै कृपणयेन बालको मृद हरिणे सुतः हो मम नार्यस्य षडकिरातमतेः आकृतसुकृतस्य कृतविस्रम्भवात्मप्रत्ययेन तत्वेकाभिगणयन् सुजन इव आगमिष्यति अभिषेमेन अस्मिन्नाश्रमभुवने शश्वानि चरन्तम् देवगुप्तं द्रक्ष्यामि अभिचनवृकः सालावृकः अन्यतमो वान एकचरो भक्षयते निम्लोचति ह भगवान् सकलजगच्छेमोदयः त्रय्यात्माद्यापि मम न मृगवधून्यास आगच्छति अभिसृतकृतसुहृदम् आगत्य मां सुखयिष्यति हरिणराजकुमारो विविधरुचिरदर्शनीय निजमृगधारकविनोदैः असन्तोषं स्वानामपनुतन् श्वेलिकायां मां
मृषा समाधिना मिलिनदृशं प्रेम संभ्रम्भेन चकितचकितागत्य पृषद परुषविषानाग्रेण लुटति आसादितः विषयः बर्हिषि दूषिते मया उपालप्तो भीतपीतसपति उपरतरास ऋषिकुमारवत् अवहितकर्णकलापास्ते किं वारे चाचरितं तवः तपस्विन्या अनया यदियम् अवनिः सविनय कृष्णसारतनयदनुतर सुभग शिवतमागरकुरपदपङ्क्तिभिः द्रविणविदुराधुरस्य कृपणस्य मम द्रविणपदवीं सूचयन्ति आत्मानं च सर्वतः कृतकौतुकं द्विजानां स्वर्गाभवर्गकामानां देवयजनं करोति अभिस्वितसौ भगवान् मुडुपतिः येन मृगपतिवयात् मृदमादरं मृगबालकं स्वाशा परिपृष्टम् अनुकम्पया कृपणजनवत्सल परिपाति किं वा आत्मजविश्लेषज्वरदहनशिखाभिः उपदभ्यमानहृदयस्थलनलिनीकं माम् उपसृतमृखीतनयं शिशिरशान्तानुराग गुणितनिजवदनसलिलां हृदयकपस्तिभिः स्वधयतीति च एवं मकटमानमनोरथाकुलहृदय मृगधारगाभासेन स्वारब्धकर्मणा योगारम्भनदो विभ्रंशितः संयोगतापसः भगवत् आराधनलक्षणाच्च कथं निदरद जात्यन्तरेण गुणगासङ्गः साक्षात् निःश्रेयसप्रदीपक्षदया प्राक् परित्यक्तदुस्त्यज हृदयाभिजातस्य तस्य एवम् अन्तराय विहदयोगारम्भनस्य राजर्षेः भरतस्य तावत् मृगार्भगपोष पोषणलपालनप्रीणन लालनानुषङ्घेन अभिगणयतात्मानमहिरिव आगुपिलं दुरधिक्रमः कालः कराळरभसा बध्यत तदानीमपि पार्श्ववर्धिनम् आत्मजमिवानुशोचन्तम् अभिवीक्षमाणः मृग एव अभिनिवेशितमना विसृज्य लोकमिमं सह मृगेण कलेवरं मृदमनुन मृदजन्मानुस्मृतिः ईदरवत् मृगशरीरम् अवाप तत्राभिहवात्मनः मृगत्वकारणं भगवताराधनसमीहानुभावेन अनुस्मृत्य भृशम् अनुतप्यमानाः आहो कष्टं पृष्टोऽहम् आत्मवदामनुपदात् यत् विमुक्तः समस्तसङ्गस्य विविक्तपुण्यारण्यशरणस्य आत्मवद आत्मनि सर्वेषाम् आत्मानं भगवति वासुदेवे तदनु श्रवण मनन संकीर्तन आराधन अनुस्मरण अभियोगेन शून्य सकलायामेन कालेन समावेशनं समाहिनं कास्नेन मनः तत्तु पुनः मम अबुधस्य आरात् मृगसुदं मनु परिसुस्राव इत्येवं निगूढनिर्वेदो विसृज्य मृगे मातरं पुनः भगवत्क्षेत्रम् उपशमशील मुनिगणदयितं चालग्रामं पुलस्त्य पुलहाश्रमं कालञ्जनात् प्रत्याजगाम तस्मिन्नपि कालं प्रतीक्षमाणः सङ्काच्च वृषम् उद्विग्न आत्मसहचरशुष्कपर्णतृणवेरुता वर्तमानो मृगत्वं निमित्ताः अवसानम् एव गणयन् मृगशरीरं तीर्थोगक्लिन्नम् उत्ससर्ज श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय. ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயம் பார்த்துட்டுருக்கோம். ஜடபரதர் சரிதம் ரொம்பவும் முக்கியமான சரிதம். இதெல்லாம் பலப்பிராப்தின்னா ஜடபரதர் சரிதம் தான் கேட்கறதும் படிக்கிறதும் சொல்கிறதெல்லாம் எல்லாமே பகவானுடைய பரமானந்தம் தான், அவருடைய கிருப்பை தான். அந்த அளவுக்கு ஒரு ஆத்தியாத்மிகமான ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்குன்னு சொல்லுவோம்ல, அது பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது தான் இந்த ஜடபரதர் சரிதம். பரதர்லேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். எதை நம்ம நினைப்போமோ அதுதான் அடுத்த ஜென்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அடிக்கடி நம்ம சத்சங்கத்தில் சொல்கிறது உண்டு. அதில் 8வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், பரதர் ராஜரிஷியான பரதர் ஒரு மானாக பிறந்தது. மானியை நினச்சிட்டு மானாக பிறந்தார். அந்த மான் சரீரத்தை விட்டுட்டார். அடுத்தது அவருடைய ஜென்மா, கடைசி ஜென்மா அதை ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ சுகவாச்சன்னுட்டு ஜடபரத சரிதத்தில் அவர் ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார் இப்படி, அதாவது எப்படிப்பட்டவர்னா அங்கிரச கோத்திரத்தில் திலகமான இவர், அதாவது என்னெல்லாம் பண்ணினன்னா பாண்டித்யமும் அசூயை இல்லாமையும் இருக்கிறது, நல்ல நல்ல ஆன்மீகத்தில் உயர்ந்து இருப்பது, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு ரத்தனமாக விளங்குவது இதெல்லாம், இந்த மாதிரி பண்புகள்லாம். அப்படிப்பட்ட ஆங்கிரச கோத்திரத்தில் ஒரு அந்தனர் இருந்தார். அவர் எப்பொழுதுமே நல்ல வேதம் மோதி கொண்டு விருந்தோம்பல் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாக மரியாதையாக இருக்கிறது, என்னெல்லாம் அனுஷ்டானங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக அவருடைய மூத்த மனைவியோடு சேர்ந்து கொண்டு இல்லறம் நடத்தி ஒரு 9 குழந்தைகள் பிறந்தது. அடுத்து இளைய மனைவியோடு சேர்ந்து இரட்டை குழந்தைகள், ஒரு மகனும் ஒரு மகளுமாக பிறந்தார்கள். அப்படி குடும்பம் போயிட்டு இருந்தது. அதில் 2வது மனைவியினுடைய 2 குழந்தைகள் சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை தான் யாருன்னா பரதர். மானாக பிறந்து தன்னை தன்னுடைய கூட்டத்திலிருந்து தனியாக அதாவது ஒட்டுதல் இல்லாமல் தன்னுடைய பிறவியை நேர்த்து முடித்து கொண்டு அடுத்த பிறவியில் கடைசி பிறவியாக இப்போது விப்ரத்வம் கதமாகவோ விப்ரனாக பிறந்திருக்கின்றார் அப்படிங்கிறார் 2வது ஸ்லோகத்தில். அப்போது இவருக்கு இவருடைய பிறவியில் எப்படின்னா பகவானுடைய அனுகிரகத்தினால் அது பார்க்கணும். ஏன்னா நமக்கு என்ன, நம்ம முன்பிறவி தெரியுமாண்ணா, இவருக்கு அப்படி இல்லையா. இவருடைய முன்னாடி பிறவிகளில் இவருக்கு என்னெல்லாம் நடந்தது, எப்படி இருந்தார் இவங்கிறத அவருக்கு அப்படி ஒரு ஸ்மரணம் இருந்துதான் அவருடைய மனசில் இவருக்கு எல்லாம் தெரியறது. அதனால இவர் என்ன பண்ணாராம், இனி சங்கம் கூடாது, அதாவது ஒட்டுதல் கூடாதுன்னு எல்லார்கிட்டையும் கர்ம பந்தங்கள்லேருந்து அப்படி நம்ம வழியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தாராம் ஸ்வஜனத்திலேருந்து. தத்ராபி ஸ்வரஜன சங்காச்ச விஷமுத்விஜமானோ பகவதः கர்ம அதுலேருந்து வந்துட்டு என்ன பண்ணார் இவர் அப்படின்னா, வித்வம்சன ஸ்ரவண ஸ்மரண குண விவரண சரணார விந்தயுகளும் மனசா விததாத்மனக. அவர் அதில் எல்லார்கிட்டையும் ஒதுங்கி எப்பொழுதுமே, அதாவது நம்முடைய கர்மபந்தத்தை நீக்கக்கூடிய பகவானுடைய அழகான அந்த குணங்களை ஸ்ரவணம் கேட்பதும், அதையே ஸ்மரணம் செய்வதும், அந்த குணவிவரண சரணாரவிந்த யுகலத்தை அப்படியே பிடிச்சிக்கிறதும், அவருடைய சரணகமலத்தை தியானம் பண்ணுறதும் இருந்தார். அப்படி இருந்தவர் என்னென்னா, யாரிடத்திலும் ஒட்டலை, ஒரு பாட்டுக்கு ஒரு அந்தனை போல. அதுதான் அவர் சொல்ல, உன்மத்த ஜட அந்த பதிர ஸ்வரூபின. உன்மத்தம் பைத்தியம் மாதிரி, ஜடம் மாதிரி, அந்தன் குருடனை போல, பதி காது கேட்காத சிவடனை போல இருந்து கொண்டு அவரை பார்த்தா அப்படி இருக்கும். ஆனால் அவருடைய மனமெல்லாம் பகவானே ஸ்மரிச்சுருக்கு. அப்போது இவருக்கு என்னென்னா, அவருடைய அப்பா பரதனுடைய அப்பாவுக்கு இவரை எப்படியான ரொம்ப நல்லா அழகாக உபநயம் எல்லாம் பண்ணி நல்ல சாஸ்திரங்களில் ரொம்பவும் ஸ்ரேஷ்டனாக ஆக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. என்ன அப்பா பண்ணாலும் பரதர் என்ன பண்ணுறாராம், அப்படியே ஒரு ஜடம் மாதிரியே இருக்கார். வேதாத்தியாயனெல்லாம் ஆரம்பிக்கிறார். அப்போ ஒன்றும் நடக்கலை. அவர் எங்கே பிரணவத்தையே ஒன்றும் இது பண்ணலை, காயத்ரி மந்திரத்தினுடைய ஸ்வரங்களை சொல்லலை. இவரை இப்படியே தன் பிள்ளை இப்படி இருக்கானேன்னு வித்தியை கற்றுக் கொடுக்கணும், அது நம்ம கடமைன்னு அவங்க அப்பா கஷ்டப்பட, இவர் அதெல்லாம் ஒன்றும் கேட்டுக்காமல், இவர் ஒன்றும் அதெல்லாம் செய்யாமல் இப்படியே அவருடைய அப்பாவுக்கு என்னாச்சுன்னா, மனமெல்லாம் பகவத் சேவையெல்லாம் விட்டுட்டு இவர் மேலேயே மனதை வைத்து கொண்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. அவருடைய கடைசி காலத்தில் அவர் இறைவனுடன் சென்று சேர்ந்தார். அப்போ என்னன்னா, மனைவி, அதாவது பரதருடைய அம்மா 2வது மனைவி இளமையானவள். அவள் என்ன பண்ணா, மூத்தவள்கிட்டே குழந்தைய பார்த்துக்கோ 2 குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அவள் உடன்கட்டை ஏறிட்டாளாம். அப்போ பரதருடைய மூத்த அண்ணாக்கள்லாம் கர்ம மார்க்கம் தான் அவர்களுக்கு. இது இப்படி பண்ணோம், அவ்வளோதான். அந்த பிரம்மஞான பரவித்தை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஞானமெல்லாம் இல்லை. பரதருடைய பெருமையும் தெரியாது, இது ஒரு பைத்தியம் அப்படின்னு நினச்சி அவரை அவருக்குன்னு வேண்டியதெல்லாம் எதையுமே செய்யாமல் பரதரை அப்படியே விட்டார். பரதர் என்ன பண்ணார்னா, இவருடைய விட்டாம்போக்கா அவர் பாட்டுக்கு ஒரு பித்தனை போல், முன்னாடியே சொன்னோமே, மூடனை போல், சிவடனை போல், குருடனை போல் அப்படியே போயின்னு இருக்கார். அவர் ஏதான கூலி கொடுத்தா வேலை செய்வார், கூலி கொடுக்கலனாலும் வேலை செய்வார். ஏதான கிடைக்கும், ஏதான யாரான சாப்பிட்றதுக்கு கொடுப்பா, இருந்தால் கொஞ்சமாக என்ன இருக்கோ அதை சாப்பிடணுமேனு சாப்பிடுவாரே தவிர, அவருக்கு ஆன்ம ஞானத்தில் மட்டும்தான் அந்த தாகமும் அந்த பசியும் இருந்ததே தவிர, இயற்கையாக எதானே கிடச்சிருந்தோ அந்த நேரத்தில் சாப்பிடுவார், அவ்வளோதான்.
அவரை வந்து யாரன்னா இப்படி ஜடமாட்டம் இருக்கேன்னு சொன்னோன்னா கூட அவருக்கு முன்னும் இல்லை, ஏன் சரீர அபிமானமே இல்லை. அதனால் அப்படி அவரை பார்த்தா அந்த சீதோஷ்ண வாதர் வர்ஷேஷு விஷ இவானா விரதாங்க வீணக சம்ஹனனாங்க. அவர் எப்படிலாம் இருந்தார்னா, அந்த குளிர் மழை காற்று எல்லாம் அடிச்சிருந்தாலும் இந்த மாடு அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி அப்படியே திகம்பரனா நல்ல உடற்கட்டோடு இருந்தவர், நல்ல ஆஜானுபாகவாக இருக்கார். அவர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்றும் போட்டுக்கிறது இல்லை, அழுக்கான பூணூல், அப்படி தரையில் படுக்கிறது, ஒழுங்காக குளிக்கிறது கிடையாது. அவருடைய அந்த தேஜஸ்வியாக இருக்கவருடைய இந்த கோலம் எப்படி இருந்ததுன்னா, பட்டை தீட்டப்படாத ரத்தனத்தை போல் இருந்தது எல்லாம். அந்த பாரு இப்படி இருக்கான் பாரு, இவன் விஜனாக இருக்கான், இவன் இன்னும் இவெல்லாம் பிராமணா, ஆச்சாரம் செய்யாதவன் அப்படின்லாம் சொல்லி அவாவா சொல்ல ஆரம்பிச்சிட்டா. மற்றவாக்கிட்ட வேலை செய்கிறான் அப்படிங்கிறத பார்த்த உடனே இவன் அண்ணாலாம் என்ன பண்ணிட்டான், நீ போ வயலை பார்த்துக்கோ, வயல் இருக்குன்றதையே அதை பார்த்துக்கோ அப்படின்னா அங்கேயும் போயிட்டு பாவம் ஏதோ வேலை செய்வார். வேலை செஞ்சால் இவன் என்ன பண்ணுவான், என்ன இருக்கோ அதை கொடுப்பா. இந்த குட்டி குட்டியாக அந்த உடஞ்ச போன அந்த குருணை அரிசியோ புண்ணாக்கோ கஞ்சியோ உமியோ தவிடோ ஒன்றும் இல்லைன்னா தீஞ்சு போனது இருக்கு இல்லையா, அந்த சாதத்தை கொடுக்கறது. என்ன கொடுத்தாலும் அவருக்கு அதை பற்றி கவலையில், அதுவே அவருக்கு அமிர்தமாக இருக்கும். அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டுருப்பார். இப்படி அவர் அந்த வயல்வெளியில் படுத்துட்டுருக்கார். ஏன்னா ராத்திரியானா பன்றிகளோ ஏதோ வந்து எலியெல்லாம் வந்து சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்காக வயல்வெளி ஓரமாக படுத்துட்டுருக்கார். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா, திருடர்களுடைய தலைவன் அவனுக்கு குழந்தை இல்லை. அப்போ காளி தேவிக்கு நரபலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேடின்னு வரான் அந்த கும்பல். பார்த்தா இவர் நிற்கார், நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கார். இவரை பார்த்துட்ட உடனே இவர்களுக்கு வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. இவர் யார், அங்கிரச வம்சத்திலவும் இவர். ஆனால் இவர்கள் என்ன நினச்சிட்டா, இவனை என்ன பண்ணலாம், நம்ம பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆட்ட சாட்டமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவரை கயிறை கட்டி இழுத்துட்டு போய் காளி கோயிலுக்கு கொண்டு போகிறான். கொண்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாவா, அவர்களுடைய முறைப்படி அவருக்கு அபிஷேகத்தை பண்ணி ட்ரெஸ்ஸை பண்ணுறா, வாசன திரவியங்கள் பூஷணங்கள் எல்லாம் பண்ணுறா, தூப தீபங்கள்லாம் காட்டுறா, ரொம்ப சாப்பிடலாம் கொடுக்குறா, எல்லாம் பண்ணுறா. பண்ணிவிட்டு பாடி ஆடிண்டு உட்கார வச்சு தலையை குனிய சொல்லிட்டா. எடுத்து வெட்டணும், ஒருத்தன் வந்து வெட்டிட்டேன்னா அவ்வளோதான், நரபலி பண்ணிடலாங்க அப்படிங்கிறதுக்காக தலையை குனிஞ்சு உட்காரு அப்படின்னோடனே அவரும் பாவம் பேசாமல் உட்காந்துட்டுருக்கார். அந்த நேரத்தில் அந்த திருடருடைய தலைவன் இருக்கானே, அதை விஷல ராஜபணி அவனுடைய அந்த அந்த திருடருடைய தலைவனுடைய நண்பன் வந்து அவன் தான் புரோகிதன். அவன்லாம் இப்போ சரி, இப்போ நான் அவனை வெட்டிட்டு இந்த ரத்தத்தை வந்து பத்ரகாளி கொடுத்துடலாம், நரபலி கொடுத்துடலான்ட்டு அப்படி வாழை எடுக்கிறான் நான் கையில். எடுத்த உடனே எப்படிப்பட்டவர்கள்னா, மற்றவர்களையும் துன்புறுத்தி தனக்கு வேண்டியதை அடைவர்கள் தான் திருடர்கள். அப்போது இவர்கள் வந்து என்ன அக்கிரமம் பண்ணுறதுக்கும் துணிஞ்சவா. ஆனால் இங்கே கொல்ல போகிறது யார், ஒரு திஜனை கொல்ல போகிறா. அப்படி இருக்கிறச்சு அதுவும் எப்படிப்பட்டவர், பரதர் ஆன்ம ஞானம் பெற்றவர். அவரை போய் கொல்றதுக்காக எத்தனித்த உடனே அப்படியே அந்த பத்ரகாளியினுடைய திருமேனி இருக்கே, அப்படியே பிரம்ம தேஜஸ்னால அப்படி எரிஞ்சு அப்படி அங்கேருந்து ஜல்லுன்னு வெளியில் வராலாம். அந்த ரூபத்துலேருந்து வந்து கோபத்தோட கண்கள் புருவங்கள் எல்லாம் நிறுத்து, கண்கள் சிவந்து, கோரைப்பல் தெரிய, பயங்கரமாக சப்தத்தோடு என்ன பண்ணுறா, அந்த கோபத்தினால் அட்டகசித்து கொண்டு அந்த வாழை எடுத்து அந்த எல்லாரையும் அந்த திருடர்களை எல்லாம் வெட்டி அந்த உதரத்தை வந்து தன்னுடைய பரிவாரங்களோடு பருகினாள், கூத்தாடினாள். அவர்களெல்லாம் அந்த அறுபட்ட தலையெல்லாம் பந்தாடினாள். அப்போது ஏன் அப்படின்னா, ஏவமேவ கலோ மகதபிச்சாராதிக்கிரம கார்சன்யேத்னாத்மனே பலதி. நல்ல சாதுக்கள், நல்ல மகான்களுக்கெல்லாம் ஒரு கெட்டது பண்ணணும்னு நினச்சா அந்த கெட்டது பண்ணணும்னு நினச்சவனுக்கே திரும்பி வந்துடும் இந்த தீய வினை. அப்போது அவர்கள் வந்து ஜடபரதரை கொல்லணும்னு நினைக்கிறத போய் அவர்களுடைய உயிரையே பத்ரகாளி மாய்த்தாள் அவர்களை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவர் சொல்கிறார் பரீட்சித்துக்கிட்ட, பகவானுடைய சரணகமலத்தில் நம்ம வந்து நம்மளை கொடுத்துட்டோம், நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா
அந்த மாதிரி பாகவதாளுக்கு தலையே போகும்னு யாராவது சொன்னால் கூட அதை பெருசாக அவள் கலங்க மாட்டான். ஏன்னா அந்த தேகத்தினுடைய பற்றிய சிந்தனையே இல்லை அவர்களுக்கு. தேகம்னு ஒன்று இருந்தால் தானே நான் என்னது என் உயிர், நான் பெரிய ஆள், என்ன இப்படி பண்ணலாமான்ற எண்ணமே வரும் இல்லையா? அப்போது எல்லாரிடத்திலும் கருணை கொண்ட அந்த பகவான், இவர்கள் சாதுக்கள், அந்த சாதுக்களை பகவான் எப்பொழுதுமே எந்தெந்த ரூபமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை காப்பாற்றி கொண்டு வருகின்றார்கள். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அவருடைய சரணகமலத்தை பிடிச்சிக்கணும். பாகவத பரமஹம்சானாம் அதை முடிக்கிறார் அவர் 20வது ஸ்லோகத்தில். அந்த பரமஹம்சமான அந்த பாகவதர்களை பகவான் எப்பொழுதுமே காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி 9வது அத்தியாயம் நிறைவுறுகிறது. ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ. ஓம் அத பஞ்சமஸ்கந்தே நமோऽध्यायः. श्रीशुकोवाच अथ कस्यचित् द्विजवरस्य अङ्गिरप्रवरस्य शम धम तप स्वाध्याय अध्ययन त्याग संतोष तितिक्षा विषयविद्यान् असूय आत्मज्ञानानन्दयुक्तस्य आत्मसदृश श्रुतशीलाचाररूप औदार्यगुणानव सौदर्य अङ्कजा बभूः मिथुनं च यवीयस्यां भार्यायां यस्तो तत्र पुमान् तत्परमभागवतं राजर्षि प्रवरं भरतम् उत्सृष्टमृगशरीरं चरमशरीरेण विप्रत्वं कथमाहुः तत्रापि स्वजनसङ्घाच वृषम् उद्विजमानो भगवतः कर्मबन्धविध्वंसन श्रवणस्मरणगुणविवरणचरणारविन्दयुगलं मनसा विददात्मानः प्रतिघातम् आसङ्गमानो भगवदनुग्रहेण अनुस्मृतस्वपूर्वजन्मावली आत्मानम् उन्मत्तजडान्तबधिरस्वरूपेण दर्शयामास लोकस्य तस्याभिहवात्मजस्य विप्रपुत्रस्नेहानुबद्धमना समावर्धनात् संस्कारान् यदोपदेशं विदधान उपनीतस्य च पुनः शौच आचमनादीन् कर्मनियमान् अनभिप्रेतान् अभिसमशिष्यत अनुशिष्टेन हि भाव्यं पितुः पुत्रेण इति सह चाभियुततुः पितृसन्निधौ एव असध्रीचीनमिव स्म करोति छन्दांसि अध्यापयिष्यन् सह व्याहृद्भिः सप्रणवशिरः त्रिपदीं सावित्रीं क्रैष्म वासन्तिकान् मासान् अदीयानमपि असमवते रूपं ग्राहयामास। एवं स्वतनुजात्मनि अनुरागावेशितचित्तः शौचाध्ययनवरदनियम गुरुवनल शुश्रूषणादि औपकुर्वानकर्माणि अनभिक्तानि अभिसमनशिष्टेन भाव्यमिति असदाग्रहः पुत्रमनुशास्य स्वयं तावत् अनधिगतमनोरथः कालेन अप्रमत्तेन स्वयं गृह एव प्रमत्त उपसंहृतः। अत यवीयसी द्विजसती स्वगर्भजातं मिथुनं सपत्न्या उपन्यस्य स्वयं अनुसंस्थया पतिलोकम् अगात् पितरि उपरते भ्रातरयेणं तदत् प्रभावितत्रय्यां विद्यायामेव पर्यवसितमदयः न परविद्यायां जडमतिः इति प्रादुः अनुशासननिर्बन्धाज्ञवरुत्सन्त स च प्राकृतैः द्विपदपशुभिः उन्मत्तजडपतिरोऽपि अभिभाष्यमानो यदा तदनुरूपाणि प्रभाषते कर्माणि च स कार्यमानः परेचया करोति विष्टितो वेदनतो वा याज्ञया यदर्चया वा उपसादितम् अल्पं बहुमृष्टं कदन्नं वा अभ्यवहरति परं न इन्द्रियप्रीतिनिमित्तं नित्यनिवृत्तनिमित्त स्वसिद्ध विशुद्ध अनुभव आनन्द स्वात्मालाभादिकमसुखदुःखयोः द्वन्द्वनिमित्तयोः असम्भावितदेहाभिमानः शीतोष्णवादवश्येषु वृषैव अनावृताङ्गः पीन संहननाङ्गसण्डिलसंवेशनानु अनुन्मर्दनामजनरजसा महामनिः इव अनभिव्यक्त ब्रह्मवर्चस कुपडावृतकटिः उपवीदेन उर्वशिना द्विजातिः इति ब्रह्मबन्धुरिति संज्ञया जनावमतः विचचार यदा तो वरदाहारं कर्मवेदनदीयमानः स्वभ्रातृभिः अपि केदारकर्मणि निरूपितः तदपि करोति किन्तु न समं विषमं न्यूनम् अधिकमिति
भिन्यागबलीकरणकुल्माषस्थाली पुरुषान्तीनि अभिस अमृतवत् अभ्यवहरते अथ कदाचित् कश्चित् वृषलपतिः पत्रकाल्ये पुरुषपशुं मालपद अपत्यकामः तस्य दैवमुक्तस्य पशोः पदवीं तदनुचराः परिधावन्तो निशीथसमये तमसा आवृतायाम् अनधिगतपशवः आकस्मिकेन विधिना खेद्धारान् वीरासने वराहादिभ्यः संरक्षमाणम् अंगिरप्रवरसुतम् अपश्यन् अतत येनम् अनवद्यलक्षणम् अवमृश्य भर्तृकर्मनिष्पत्तिं मन्यमाना भद्वर्षणया चण्डिका गृहम् उपनिन्युमुता विकसितपतनाः अधपनयः तं स्वविधिना अभिषिच्य हदेन वाससा आचाद्य भूषणालेपस्रक्तिलघादिभिः उपस्कृतं भुक्तवन्तं धूपदीप माल्यलाजकिसलय अंगुरफल उपहार उपयेतया वैशसंस्थया महता गीतस्तुतिमृदङ्गपनवकोशेन च पुरुषपशुं भद्रकाल्याः पुरद उपवेशयामासुः अद वृषलराजपनिः पुरुषपशोः अश्रुघासवेन देवीं भद्रकाळीं यक्षमान तत् अभिमन्त्रितम् असिमाधिघराळनिषिधमुपाधते इति तेषां वृषलानां रजस्तम प्रकृतीनां तनमदरज उत्सिक्तमनसां भगवत्कलावीरकुलं कदर्थीकृत्य उत्पदेन स्वैरं विहरतां हिंसा विहाराणां कर्म अधिदारुणं यद् ब्रह्मभूतस्य साक्षात् ब्रह्मश्री सुतस्य निर्वैरस्य सर्वबोधसुहृतसूनयामपि अनुनुमतम् आलम्बनं तत् उपलभ्य ब्रह्मतेजसा दुर्विषहेन दह्यमानेन वपुषा सहसा उच्चाटसैव देवी भद्रकाली अम्मे नारायण देवी नारायण लक्ष्मी नारायण भद्रे नारायण वृषम् अमर्षरोषावेशरपसविलसितभृगुडिवटपकुटिलतं शारुण ईक्षणाटोपाधिभयानकवतना हन्तु कामेव इदं महाट्टहासमधिसम्भरम्भेन विमुञ्चन्ति तदुद्भृत्य पापेयसां दुष्टानां तेनैव सिना विवृक्न शीर्ष्णां घलास्रवन्तम् अश्रुकासमम् अध्युष्णं सह घनेन निपीय अधिभानमत्त मदविह्वल उच्चैस्थरां स्वपार्श्वतैः सह जगौ ननर्त च विजहार च शिरः कन्दुकलीलया एवं एव खलु महत्तपिचारधिक्रमः कत्स्येन आत्मने बलतेन वा ये दत्त विष्णुदत्त महदद्भुतं यद सम्ब्रह्मः स्वशिरश्चेतन आपतितेऽपि विमुक्तदेहादि आत्मभाव सुदृढहृदयग्रन्थीनां सर्वसत्त्वसुहृदात्मानां निर्वैराणां साक्षात् भगवता अनिमिषारिवरायुतेन अप्रमत्तेन तैस्तैः भावैः परिरक्ष्यमानानां तत्पादमूलम् अकुचित् भयम् उपसृतानां भागवत परमहंसानां श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय।